ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் 13 வருஷம் ஜெயிலில் அடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த 13 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்காம அவர் வந்து வீட்டில் இருக்கிறாரு, ஃப்ரீயாக இருக்கிறாரு. பட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தப்பிச்செல்லாம் எஸ்கேப் ஆகலை. பட் கவர்மெண்ட்டோட இக்னோரன்ஸால் அவங்க வந்துட்டு அவங்கள பிடிக்காம மிஸ்டேக் பண்ணதுனால அவர் வந்து எப்படி வெளியில் இருந்தார் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கதையில் பார்க்குற அவரோட பேர் வந்து கொர்னேலியஸ் ஆண்டர்சன். இவர் வந்து 1999 வருஷம் என்ன பண்ணுறாரு, இவரும் இவரோட ஃப்ரெண்டும் 2 பேருமே சேர்ந்து பர்கர் கிங் அப்படின்ற ஒரு கடையில் இருக்கக்கூடிய மேனேஜரை துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்கிட்ட இருந்து $2000 வந்து திருடிட்டு போகிறாங்க. காரில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒருத்தர் வந்து இவரோட காரோட நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க போலீஸில். ஸோ இவங்க 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்துடுது. வித்தின் 2 months 2 மாதத்தில் வந்து போலீஸ் வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இவங்களுக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் வருது. ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, பெயில் அப்ளை பண்ணுறாரு. பெயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அவரோட லாயரை போய் பார்க்குறாரு. இந்த 13 வருஷத்தை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க லாயர் வந்து சொல்லிடுறாங்க, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் 13 years நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து திரும்ப இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் என்ன ஆகுதுன்னா, அவங்கள தேடி போலீஸ் வரவே இல்லை. என்னடா இது, போலீஸ் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லாயருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போது லாயர் கேட்குறாங்க, என்ன நீ இன்னும் ப்ரிசனுக்கு போகலையா, ஜெயிலுக்கு போகலையா, வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணலை இன்னும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே கேட்டு லாயர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கெலாம் ஃபோன் பண்ணி என்கொயர் பண்ணும்போது அங்கே ஏதோ மிஸ்டேக்னால போலீஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவர் வந்து ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, கொர்னேலியஸ் வந்து ஜெயிலில் தான் இருக்கிறான்னு நினச்சிட்டு அவங்க இக்னோர் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இது வந்து இவருக்கு தெரிய வருது. கொர்னேலியஸ் என்ன பண்ணுறாரு, அவரோட லைஃப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு ஃபேமிலி அமைச்சிக்கிறாரு, ஒரு வீடுமே கட்டிடுறாரு, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஃபுட்பால் கோச்சாக ஜாயின் பண்ணிடுறாரு, கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது எல்லாமே பண்ணுறாரு. எதுவுமே அவரோட பேரெல்லாம் எதுவுமே மாற்றலை, அவரோட ஃபுல் பேரில் தான் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் எதுவுமே இவரை வந்துட்டு கேட்கவே இல்லை, இவரை அரெஸ்ட்டும் பண்ணல. பட் இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, 13 வருஷம் கழித்து அந்த ஜெயிலில் வந்துட்டு போய் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து விடுவிக்கணும் இல்லையா ஜெயிலேருந்து. 13 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு. ஸோ அவரை போய் அங்கே தேடும்போது கொர்னேலியஸ்ன்றவர் இல்லை. அப்போ தான் வந்துட்டு போலீஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ இவர் வந்துட்டு நம்ம அரெஸ்டே பண்ணலை, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தேடி வராங்க. தேடி வந்துட்டு அப்போது 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் ஆகிற டைமில் வந்துட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. எப்படியோ இந்த நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி மீடியாவுக்கு வந்துடுது. ப்ரெஸ்ஸில் வந்துட்டு எல்லாருக்கும் நியூஸில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது வந்து அன்ஃபேர், பாவம் அவர் இத்தனை வருஷமாக அவர் வந்து அவரோட ஃபேமிலியெல்லாம் அமைச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 13 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப அவரை வந்து ஜெயிலில் போடுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த அவர் ஃபஸ்ட்டு அந்த இது கொள்ளை அடித்தார் இல்லையா, துப்பாக்கி காமிச்சு பயமுறுத்தி, அந்த மேனேஜரே வந்து சொல்கிறாரு, இல்லை அது வந்துட்டு அன்ஃபேர், அந்த அவரை வந்துட்டு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா, ஒரு 9 months அவர் ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறமா ஓகே ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் ஹாப்பியாகவே அவரோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.